உங்கள் தாயை நீங்கள் அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து பிரிந்து மரணித்திருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். இது தற்காலிக பிரிவு. உங்களுடைய தாயை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் உங்களை அரிசி நிழலில் ஒன்று சேர்ப்பான். உங்கள் கணவனை நீங்கள் பிரிந்திருந்தால், பிள்ளையை பிரிந்திருந்தால், உங்கள் மனைவியை பிரிந்திருந்தால், உங்கள் சகோதரனை, நண்பனை, தோழர்களை, அல்லாஹ்விற்காக நேசித்த யாரை நீங்கள் பிரிந்திருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். இது பிரிவு, தற்காலிக பிரிவு. அல்லாஹ்விற்காக நேசித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்விற்காக ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க செல்கிறான். அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டு ஒருவரை சந்திக்க செல்கிறான். ஒரு மலக் அறிவிப்பார், நலவு உண்டாகட்டும், உனக்கு நீ செல்லக்கூடிய இடமும் நலவாக அமையட்டும், அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய நலவை அல்லாஹ் ஏற்படுத்தட்டும் என்று அந்த மலக் அவருக்காக பிரார்த்தனை செய்வார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள், ஒருவரை நீங்கள் நேசித்தால் அறிவித்து விடுங்கள் அவருக்கு, நான் உன்னை அல்லாஹ்விற்காக நேசிக்கிறேன், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ்,